Hi friends, welcome to my channel. 12th Maths applications of differential calculus exercise 7.2 8th sum தான் பார்க்க போறோம். Find the equations of the tangent and the normal to the curve given by x is equal to 7 cos t and y is equal to 2 sin t. T belongs to R at any point on the curve அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னது ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. டான்ஜென்ட்டும் நார்மலோட ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக எடுத்துக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 cos t. இப்போ நம்ம வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx by dt 7 அப்படியே இருக்கும். cos theta differentiation of cos theta வந்து என்னது minus sin theta. cos t அப்படினா differentiation of cos t வந்து minus sin t. அப்போ minus sin theta. அப்போ minus 7 sin t. இது dx by dt. அடுத்து y கொடுத்திருக்காங்க. y is equal to 2 sin t. Differentiate with respect to t. t பொறுத்து தான் இதையும் differentiate பண்ணணும். y t பொறுத்து differentiate பண்ணா dy by dt 2 அப்படியே இருக்கும். sin theta differentiation பண்ணா cos theta. Differentiation of sin t cos t. அப்போ cos t. அடுத்து நமக்கு தேவை ஸ்லோப் வந்து என்னன்னா dy by dx. அப்போ எப்படி எழுதலாம்? dy by dt divide dx by dt. இப்போ dy by dt வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இருக்கு 2 cos theta. dx by dt இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் minus 7 sin t. அப்போ நமக்கு m is equal to slope m is equal to dy by dx is equal to 2 minus மேலே வந்துரும் minus 2 cos t 7 sin t வந்துருச்சு. இதுதான் m ஓட வேல்யூ வந்துருச்சு. அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இதை தான் எடுத்துக்கணும். x இது y இருக்கா? அப்போ 7 cos t, 2 sin t இதுதான் அந்த ரெண்டு பாயிண்டா எடுத்துக்கணும். நமக்கு m தெரிஞ்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த டான்ஜென்ட் வந்து கண்டுபிடிப்போமா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் பாயிண்ட் வந்து என்னது? x கொடுத்துருக்காங்களே அதை தான் xல எடுத்துக்கணும். 7 cos t, 2 sin t. m is equal to minus 2 cos t divide 7 sin t. இப்போ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட்னா என்னன்னா y minus y1 is equal to m into x minus x1. இப்போ இதுதான் வந்து x1, இதுதான் வந்து y1. அப்போ இது y1க்கு பதிலாக இதை போட்டுடலாமா? அப்போ y minus 2 sin t, m வந்து இந்த இருக்கு minus 2 cos t divide 7 sin t. x minus x1 வந்து 7 cos t. இப்போ இந்த 7 sin t இந்த பக்கம் போயிடும். அப்போ 7 sin t y into y உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. சரி எழுதிக்குவோம். y minus 2 sin t minus 2 cos t x minus 7 cos t. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 7 sin t into y 7y sin t. அடுத்து minus 2 into 7 14. அப்போ minus 14 sin t into sin t sin squared t. அதே மாதிரி தான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். minus 2 cos t into x minus 2x cos t. அடுத்து minus into minus plus 7 into 2 14 cos t into cos t cos squared t. இப்போ இதை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துருவோம். இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துருவோம். சரிங்களா? இந்த 14 minus 14 sin squared t இந்த பக்கம் கொண்டு போயிருவோம். இந்த minus 2x cos t இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ minus 2x cos t இந்த பக்கம் வரும்போது பிளஸ். அப்போ plus 2x cos t இந்த பக்கம் உள்ளதை அப்படியே எழுதிக்குவோம். plus 7y sin t.
இந்த 14 cos squared t அப்படி வச்சுக்குவோம். இது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸா மாறிடும். இந்த 14 காமனா இருக்கா, நம்ம வெளியில எடுத்துருவோம். அப்ப வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் சைன் எழுதிடுறேன். sin square t ஏன்னா ஃபார்முலால இருக்குல்ல, sin square theta plus cos square theta 1. அது மாதிரி எழுதிக்குவோம். இந்த பக்கம் உள்ளதா அப்படி எழுதிக்குவோம். 2x cos t plus 7y sin t. அப்ப இதுனா வந்து 1ன்னு சொல்லி நமக்கு தெரியும். நான் பின்னாடி எழுதிக்கிறேன். இங்க கூட எழுதிக்குவோம். cos square theta plus sin square theta. சரி. sin square theta plus cos square theta is equal to 1. இதுதான் இங்க எழுத போறோம். இதுக்கு பதிலா நம்ம 1ன்னு சொல்லி எழுத போறோம். சரிங்களா? 2x cos t plus 7y sin t is equal to 14 into 1. சரிங்களா? அதாவது இந்த sin square t plus cos square t க்கு பதிலா 1. அப்ப 14 into 1. சாரி 14 into 1. இப்போ நமக்கு வந்து 2x cos t plus 7y sin t equal to 14 நமக்கு கிடைச்சிச்சு. இதுதான் வந்து equations of tangent. அடுத்து equations of normal வந்து கண்டுபிடிக்க போறோம். பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இங்க எழுதியிருக்கோம். இதே பாயிண்ட் தான். 7 cos t 2 sin t. 7 cos t, 2 sin t. m is equal to minus 2 by minus 2 cos t 7 sin t. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம். y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. இதுதான் x1, இதுதான் y1. அப்போ y minus 2 sin t equal to minus 1 by minus 2 cos t divide 7 sin t. x minus x1 வந்து 7 cos t. இப்போ இது மேலே போயிடும். அப்போ y minus 2 sin t is equal to இந்த இது மேலே போயிடும். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 7 sin t divide 2 cos t. x minus 7 cos t. இது இங்கே மல்டிப்ளைல போயிடும். அப்போ 2 cos t y minus 2 sin t 7 sin t x minus 7 cos t. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 2y cos t minus 2 into 2 4 cos t sin t. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 7x sin t minus 7 into 7 49. 49 cos t into sin t. நம்ம இது இங்கே வச்சுக்குவோம். இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துருவோம். சரிங்களா? இங்கிட்டு கொண்டு வந்துருவோம். திருப்பி இங்க இந்த ரெண்டையுமே இங்கிட்டு நம்ம கொண்டு வந்துருவோம். சரிங்களா? இந்த இதை அப்படியே வச்சுக்குவோம். 7x sin t அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்ப 7x sin t இது அப்படியே தான் இருக்கும். இது இந்த பக்கம் போயிடும். அப்ப minus 2y cos t அடுத்து minus 49 cos t sin t இந்த பக்கம் வரும்போது plus 4 மாறும். plus 4 cos t sin t. இப்போ இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். 7x sin t minus 2y cos t இது வந்து minus 49 plus 4. அப்போ minus 45 cos t sin t equal to 0. Sorry, equal to 0. Equal to 0. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சம். Thank you.